ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் மசால் கடலை எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் அளவுக்கு காஞ்ச பச்சை கடலை நான் இதோட சேர்த்துக்கிறேன். அரை பவுல் அளவுக்கு கடலை மாவு, 1/4 பவுல் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூண்டை நான் நசுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் கடலை பொரித்து எடுக்கும் போது தனியாக வெள்ளைப்பூடை பொரித்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கலர் பொடி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெயில் கடலையை கைட்டு எடுத்து போடும்போது டைம் ஆகும் நம்மளுக்கு. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கண்ணு கரண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மொத்தமாக கடலையை அள்ளி வச்சு கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பாத்திரத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு ஒன்று ஒன்றா நம்ம தள்ளி விடும் போது நம்மளுக்கு உதிரியாகவும் கிடைக்கும், கடலை தனித்தனியாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லா கடலையும் நம்ம எண்ணெயில் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். உள்ளே பச்சை கடலை சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளேயுமே நல்லா கிறிஸ்பியாக வரணும். அதனால அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டே நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பபிள்ஸ் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி எல்லா கடலையும் நான் பொரித்து இதோட சேர்த்துட்டேன். இப்போது கருவேப்பிலை மட்டும் கொஞ்சோண்டு நான் எண்ணெயில் பொரித்து அதையும் இந்த கடலையோடு சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ இந்த கடலையில் போடும்போதே நம்மளுக்கு சவுண்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மசால் கடலை ரெடி. தேங்க்யூ ஸோ மச்.